நமக்கு கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரோட்டா வந்து அப்படியே நகர்த்தி விட்டுட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து இந்த தோசைக்கல்ல போட்டு எடுத்தாலுமே நம்ம இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுட்டு இருக்கலாங்க. பார்த்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பரோட்டா செய்ய போகிறீங்க. இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாம் ஒரு லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க. இந்த பரோட்டாவுக்கு வந்து மாவு எந்த பக்குவத்தில் பிசையணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பரோட்டா செய்ய போகிறோங்க. இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்தி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பரோட்டாவுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும். அது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து 1 டம்ளர் பால் சேர்த்திக்கலாங்க. இந்த பால் சேர்த்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா 3/4 கிலோ அளவு நம்ம மைதா எடுத்துருக்குறோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு மைதா எடுத்திருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உயரமான பாத்திரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து வெளியிலலாம் தெரிக்காமல் நம்மளுக்கு பிசைறதுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அகலமாகவும் உயரமான பாத்திரமாகவும் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு வந்து மாவு வந்து நம்ம நல்லா பிசையணுங்க. அந்த பிசைகிற பக்குவத்தில் தான் நம்மளுக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா வரும். இப்போ மாவு வந்து நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசையணுங்க. அதுக்கு வந்து நம்ம கடையாக இருந்துச்சு அப்படின்னா டேபிளில் போட்டு பிசைவாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கிச்சனோட மேல் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் இந்த மாவு வந்து நல்லா வருங்க. நம்மளுக்கு பரோட்டாவும் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடிச்சு இழுத்து நல்லா பிசைவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கடையில் வாங்குற பரோட்டா வந்து நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்ம மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கும்போது இருந்த மாவுக்கும் இப்போ நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம நல்லா கையிலேயே அழுத்தம் கொடுத்து இப்படி உள்ளங்கையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு மாவு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பிசைஞ்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு காட்டன் கிளாத் வந்துங்க தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாவில் அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டுடலாங்க. மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் மாவு வந்து விட்டுட்டோங்க. வாவ்,
நமக்கு மாவு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாவு எடுத்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி பிசையும்போது திருப்பியுமா அந்த மேல் டாப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அப்பப்போ ட்ரை ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் திருப்பி கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. நம்ம இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு பிசைஞ்சிட்டோங்க. மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ அந்த மாவு வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருண்டை எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பாருங்க, ஏன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. இந்த கை வந்து இந்த மாதிரி இந்த 2 விரலையும் வச்சு சேர்த்தி பார்த்தீங்களா, இப்படி நல்லா உருட்டிட்டு இப்படி 2 விரலையும் வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு டக்குன்னு அப்படி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இழுத்துட்டே வர மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்மளுக்கு புரோட்டா வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க. இப்படி வச்சுட்டு மாவை கையில் அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. அப்படியே ஒரு திருகி அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இழுக்காமல் கரெக்டாக வரும். எல்லாமே இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. நம்ம உருட்டின அந்த உருண்டைகள் எல்லாமே இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்திருந்த அந்த 3/4 கிலோ மாவுக்கு வந்து நம்மளுக்கு 11 பீஸ் வந்திருக்குங்க. இது எல்லாமே மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா ஊறி வருங்க. நம்மளுக்கு பரோட்டா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் நல்லா ஊற விட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. நம்ம மேல் டாப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. வச்சுட்டு இந்த கையில் வந்து இந்த அளவுக்கு நம்ம இப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த கை வந்து மேலேயும் இந்த கை வந்து கீழ்ப்பக்கமாகவும் வச்சுட்டு நம்ம இப்படியே எடுத்து நம்ம அடித்து கொடுக்கலாங்க. நான் வந்து பரோட்டா வந்து இந்த மாதிரி வீசி செய்கிறது இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. ஆனால் நல்லா தான் வந்திருக்கு. இந்த கை வந்து மேலேயே இருக்கணுங்க. இந்த கை வந்து அடிப்பாகத்தில் இருக்கணும். பார்த்தீங்களா நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இப்படியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. எடுத்துட்டு இப்படியே நம்ம சுற்றிக்கலாங்க. சுற்றிட்டு இந்த முனை வந்து அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிடலாம். பார்த்தீங்களா? நல்லா அழகாக நல்லா வந்துடுச்சு பாருங்க. அடுத்து இனி ஒன்றும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. அவ்வளோதாங்க. அதே மாதிரி இதுவும் நம்ம அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம இதுவும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இனி ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இங்கே கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி கை வச்சுட்டு இந்த கையிலையே நீங்கள் நல்லா அந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி நகர்த்தி விடலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு. நம்மளால் எந்த அளவுக்கு லேசாக இந்த மாவு வந்து நகர்த்தி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா போதும். அந்த இடையில சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க. இதுவும் இந்த மாதிரி எடுத்துட்டு சரிங்களா
பாருங்கள், இதுவும் அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? நம்ம பரோட்டாங்கிறது நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு கெடுதல் இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப பிரியப்படுறாங்க இந்த பரோட்டாக்கு. அதனால் நம்ம எப்போவாவது மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. நல்லா வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த மேல் டப்பில் வந்து திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த உருண்டைகள் வந்துட்டு எப்படியே நம்ம உள்ளங்கை வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணணுங்க. பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஓரளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இந்த மாதிரி திக்காக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். பரோட்டா வந்து நல்லா லேயராக கிடைக்கும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த பரோட்டாவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துனோம்னா தான் நல்லா முருகலாக நல்லா வரும். சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்திட்டு நம்ம மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியமாக இருக்கட்டுங்க. மீடியமாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா வெந்து வரும். பரோட்டா வந்து நம்ம தவாவில் சேர்த்திட்டு அப்படியே கொஞ்சம் நகர்த்தி விடணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். போது நம்ம அடுத்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்தோடனே இது போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமுமே பரோட்டா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இனி ஒரு பீஸும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம மேலாப்பில் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுக்கணும். சரிங்க, வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம புரோட்டா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த 4 பரோட்டா எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடிச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த சூடாக இருக்கும்போது அடித்தோன்னா தான் நல்லா வரும். சரிங்களா? நீங்கள் இந்த சைடு கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா நல்லா வருங்க. பார்த்தீங்களா? நல்லா லேயராக நல்லா வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு பரோட்டா. சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பிக்கிறதுக்கு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இதே நம்ம பரோட்டாவும் அந்த சால்னாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா சாப்பிட்லாங்க. பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக மேலே எல்லாம் லைட்டாக முறுமுறுன்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நம்மளுடைய சால்னாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஆம்பிட்டு ருசி. எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பை பை.